சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இப்படி மும்பை ஃபேன்ஸ் பாட்டு பாடுற நிலைமை தான் அவங்களுக்கு வந்திருக்குங்க. ஏன்னா 5 கப்பு வின் பண்ண மும்பை டீமு ஆளா பிளே ஆஃப்குள்ள போவாங்கன்னு பார்த்தா, ஆளா டோர்னமெண்ட்ட விட்டு வெளிய போயிருவாங்க போலங்க. ஏன்னா அப்படிதான் இப்ப மும்பையோட நிலைமை வந்திருக்கு. நேத்து மேட்ச்ல மும்பை சிஎஸ்கே கூட வின் பண்ணுவாங்க. ஒரு இமாலய வெற்றிய பதிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ரொம்ப மோசமா தோத்துட்டாங்க. இப்ப இதனால மும்பை பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9வது இடத்துல தான் இருக்காங்க. இதுவரைக்கும் 9 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. வெறும் 2 மேட்ச் தாங்க வின் பண்ணியிருக்காங்க. இதனால மும்பை கிட்ட வெறும் 4 பாயிண்ட் தான் வந்திருக்கு. இதனால மும்பை தான் ஆளா இந்த டோர்னமெண்ட்ட விட்டு வெளியே போவாங்களோன்னு தோணுது. ஏன்னா மும்பை பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் மேத்தமெட்டிக்கலா இருந்தாலும், பிராக்டிக்கலா வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் மும்பைக்கு 5 மேட்ச் இருக்கு. அந்த 5 மேட்சையுமே ஒண்ணு விடாம வின் பண்ணா கூட மும்பைனால 14 பாயிண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். ஐபிஎல்ல ஒரு டீம் பிளே ஆஃப்க்கு போணும் அப்படின்னா 16 பாயிண்ட் இருந்தாதான் கம்ஃபர்டபுளா போக முடியும். இப்போ உள்ள நிலைமையில மும்பை மத்த டீம் இருக்கிற ஃபார்முக்கு அவங்கள வின் பண்றதே கஷ்டம். கண்டினியூஸா 5 மேட்சை வின் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய குதிரை கொம்பான விஷயம். அப்படிலாம் இருக்கும்போது மும்பைக்கு தகுந்தாப்புல மற்ற டீம் தோத்து ஜெயிச்சு அந்த கேல்குலேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தடவை மும்பை பிளே ஆஃப்க்கு போறது கஷ்டம். இப்பயே மும்பை அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கு தோணுதுங்க. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, எப்பயுமே மும்பை ஐபிஎல் சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோப்பாங்க. அடுத்தடுத்த மேட்ச்ல வின் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சு புட்டாங்க. அதுதான் மும்பைக்கு ஒரு பெரிய திருஷ்டியா மாறிடுச்சு. இப்ப இதை பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, படிச்சு படிச்சு சொன்னேனே கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருந்தா அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணிருக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிக்கிறேன்ற பேர்ல ஜெயிச்சுட்டு அடுத்த ஒத்த மேட்ச் தானே உங்களால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இனி என்ன பண்ண போறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப மும்பை பிளே ஆஃப்க்கு போறது கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த ஒரு ஐபிஎல் சீசன்ல அடுத்தடுத்த மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். சரி, மும்பையோட நிலைமையை சொல்லிட்டீங்க. இன்னொரு பக்கம் சிஎஸ்கேவோட நிலைமை என்ன, அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 9 மேட்ச் விளையாண்டதுல 4 மேட்ச் ஜெயிச்சு 8 பாயிண்ட்ல இருக்காங்க. அடுத்து சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போனோம் அப்படின்னா அடுத்து இருக்கிற 5 மேட்ச்ல 4 மேட்ச் வின் பண்ணா சிஎஸ்கேனால பிளே ஆஃப்க்கு போக முடியும். ஆனா சிஎஸ்கேனால இதை பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா 3 மேட்ச் தோத்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக்கை கொடுத்தாங்க. அப்புறம் நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணாங்க. இதே மும்பையை போன மேட்ச்ல ரொம்ப மோசமா தோக்கடிச்சாங்க. நேத்து மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து தோக்கடிச்சிருக்காங்க. இதே மாதிரி சிஎஸ்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கேனால பிளே ஆஃப்க்கு போக முடியும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மும்பை இருக்கிற இந்த நிலைமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.